இன்றைக்கி வந்து நம்ம வந்து பன்னீர் கிரேவி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். இது வந்து நான் 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம். அந்த கிரேவி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பன்னீர் வந்து நல்லா மசாலா போட்டு வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு தயிர், அதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு, தூள் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு இப்படி போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்ச பிற்பாடு இப்போ பிசைஞ்சதை இதில் போட்டு இந்த பன்னீரில் போட்டு நல்லா வந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்ச பிற்பாடு அப்புறமா நம்ம வந்து அந்த கிரேவி செய்யணும். அந்த கிரேவிக்கு வந்து இப்படி வந்து இப்போ நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூனு சின்னதாக்குறதுனால ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வந்து இதுக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து, பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்குது. அதையும் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். தலையை நம்ம வந்து ஒரு கருவேப்பிலை தலையை இந்த மாதிரி போட்டுக்கணும். நான் வந்து ஒரு பல்லு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். இதையை போட்டு முதல்ல 2 தக்காளி வச்சுக்குது. அதையும் சேர்த்து இந்த தேங்காயோட நம்ம அரைக்கணும். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை நம்ம இப்படி போட்டுக்கலாம். சீரகத்தையும் இப்படி நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். சும்மா 1/4 ஸ்பூனு சிக்கன் மசாலா. அடுத்தது வந்து கறி மசாலா சும்மா கொஞ்சம். அடுத்தது வந்து கரம் மசாலா, இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ மிக்சியிலேருந்து எல்லா மசாலையுமே எடுத்து போட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தயிர் மசாலாவெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்து ஒரு கலக்கணும். அடுத்தது மிக்சியில் போட்டது தேங்காய், தக்காளியும் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நம்ம வந்து பன்னீர் போடணும். பன்னீரை பொரித்து தான் போடணும். 1/2 ஸ்பூனு உப்பு, பெரிய உப்பு, கல் உப்பு சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அதோட நல்லா வெந்துருச்சு மசாலு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மிக்சியை கழுவுன தண்ணியை அதை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து மசாலா போட்டு கலந்து வச்சதை தோசைக்கல்லில் வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து சிம்மில் தான் வைக்கணும், கையில் வைக்கக்கூடாது. ஒரு 2 பெரட்டி நம்ம அப்படியே இதை தூக்கி அந்த மசாலாவில் நம்ம போட்டு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிரும். அப்புறம் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ரொம்ப நேரம் வச்சோம்னாக்க ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 2 பெரட்டி உடனே இதில் எடுத்து நம்ம போட்டுடணும். இப்போ 2 பெரட்டங்காட்டி கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா உடையாது இருக்குது பாருங்கள். இது அப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இது வந்து கஸ்தூரி மேத்தி, இது வந்து வெந்தயக்கீரையை நல்லா காய வச்சு இப்படி பொடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்மளும் இப்படி கையில் நல்லா மசிச்சு இந்த மாதிரி வெந்தயக்கீரையை போடணும். அப்புறமா வந்து கிரீமையும் இதில் வந்து 1 ஸ்பூனு விட்டுக்கணும். விட்டுட்டு ஒரு கலந்து விடுங்க. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து இந்த மசாலா போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ஆயிடுச்சு பன்னீர் கிரேவி. இதை வந்து நம்ம வந்து இந்த பூரிக்கு வந்து இந்த மசாலா வந்து பூரிக்கு வந்து நம்ம செய்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பாரு.
மசாலா எப்படிப்பா இருக்குது? முடிக்கிட்டு சூப்பராக இருக்குதா? வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு அழகாக வந்து நல்லா வந்துருக்குது. கிரேவியும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள்.